உனக்கென ஒரு நோக்கம். பிரியமானவர்களே, வாழ்த்துக்கள். நான் எதற்கும் லாயக்கில்லை, யாருக்கும் என்னால் பிரயோஜனம் எதுவும் இல்லை என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற உங்களுக்காகவே இன்றைய நல்வார்த்தை. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். ஏசாயா 62:3. எதற்கும் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறேன் என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற அன்பரே, நம்மை படைத்த கடவுள் யாரையும் வீணாகவோ அல்லது தேவையில்லாமலோ படைத்து விடவில்லை. உங்களை இந்த பூமியில் ஒரு நோக்கத்தோடு தான் படைத்திருக்கிறார். நிச்சயமாக அந்த காரியத்தை உங்களை கொண்டுதான் நிறைவேற்றுவார். இன்று பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறது போல தோன்றுகிற உங்கள் வாழ்க்கையை அநேகருக்கு ஆசீர்வாதமானதாக மாற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். சாதாரண தண்ணீர் அவர் கரத்தில் சென்றவுடன் அநேகர் விரும்பும் நல்ல திராட்சை ரசமாக மாறினது. 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆசீர்வாதமானதாக மாறியது. அவர் கரத்தில் தன்னை ஒப்பு கொடுத்த அனைத்து மனிதர்களுமே அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக மாறி போனார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இதை வாசிக்கிற அன்பரே, யாருக்கும் ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் இருக்கிறேன் என்று சொல்லுகிற நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமானவராக மாறுவீர்கள் என்று இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை பெற்றுக்கொள்ள உங்களது வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்தில் மாத்திரம் ஒப்புக்கொடுங்கள். கர்த்தாவே, என் வாழ்வை உமது கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன், நீங்க என் வாழ்க்கையை பொறுப்பெடுத்து நடத்துங்க என்று சொல்லி மனதார வேண்டுதல் செய்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்வை தன்னுடைய கரத்தில் எடுப்பார். அவர் கரத்தில் சென்ற எல்லாமே பயன்பட்டது போல நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறும். கர்த்தர் பாலைவனத்தை சோலைவனமாய் மாற்றுகிறவர். வறண்ட பாலைவனம் போல் இருக்கிற உங்களது வாழ்க்கையும் செழிப்பான சோலையாக மாறி அநேகருக்கு ஆசீர்வாதமானதாக மாறிட கர்த்தர் உதவி செய்வார். எனவே வீணான கவலையை விட்டு வெளியே வாருங்கள். உங்கள் வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். அநேகருக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்வை வாழுங்கள் என்று அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தரின் கிருபை நம்மோடு இருப்பதாக. ஆமேன். இந்த வார்த்தைகளின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் மறக்காமல் கமெண்டில் தெரிவிக்கவும். தொடர்ந்து இது போன்ற செய்திகளை பார்க்க இந்த சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.